வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஒரு ரேண்டம் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே vlog பார்க்குறோம். சண்டே vlogல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மினி வெஜ் ஷாப் பண்ணது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது இல்லாமல் நான் ஒரு 3 டேஸாக வந்து நான் லைவ் வந்துட்டுருக்கேன். அந்த லைவில் வந்து என்னோடய மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் என்னுடைய 2 lakhs கடனை வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன், அதுக்கு நான் ஃபாலோ பண்ணேன் அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி கேட்டிருந்தாங்க. டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அதில் எப்படி சேலரி வாங்க முடியும், அந்த ஜாபில் என்னென்னலாம் செய்வோங்கிறதையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே vlog முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக வரும். அதில் நான் முதல்ல நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் நான் பார்ட் டைமாக அதை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சு அன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலைலாம் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, சாப்பிடல, டக்குன்னு போயிட்டு சர்ச்சு முடிஞ்சுட்டு வரும்போதே வழக்கம் போல் வடை காஃபி வந்து குடிக்கணுன்ட்டு வடை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த கடையில் உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருந்தாங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். பட் இப்போ நான் கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கிறதுனால ரொம்ப சேர்க்குறதில்ல. ஸோ அதனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். வடையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வெயிட் போடுது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஸோ வடையும் காஃபி அந்த போண்டாவும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சண்டே ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இடையில சுத்தமாக காய்கறி இல்லை, சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மினி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், இது கிலோ 60 ரூபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி, சர்ச்சு முடிஞ்சு வர வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா கடையில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தார். இந்த பொடலங்காய் அப்புறம் கேரட், இது மட்டும் கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். கேரட் தான் ரேட்டு செம்ம ஜாஸ்தி. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையுமே கிட்டத்தட்ட இந்த தாத்தா கடையில் ஃப்ரீ கிடையாது, 10 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டாங்க. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. பசங்களுமே எனக்கு விரும்பி சாப்பிட்டாங்க. இதை வச்சு தான் அன்றைக்கி மதியம் லஞ்சு. ஏன்னா முந்தின நாள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் இருந்து அட்டன் பண்ணிவிட்டு வரப்போ கொஞ்சம் சிக்கன் கிரேவி வாங்கிட்டேன். கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை. ஸோ கொஞ்சம் ஒரு வடை மிச்சம் இருந்துச்சு, இந்த ஒரு பட்டாணி கிரேவி, அப்பளம், அப்புறம் அந்த சட்டி சாதம், இதெல்லாமே சாப்பிட்டுட்டு லஞ்சை வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி பார்க்கலாம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கணும். பாட்னியோ, ஜுவாலஜியோ, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக், இந்த மாதிரி மோஸ்ட்லி ஜுவாலஜி இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அது முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும். அதை நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அதில் எப்படி நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை டிக்டேட் பண்ணுவாங்க. ஆடியோ ஃபைலை நமக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு வேர்டு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஆடியோ ஃபைலை நம்ம ஹியர் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுட்டு நம்ம டைப் பண்ணணும். ஸோ அட் அ டைம் கேட்கணும். அந்த ப்ரொனவுன்சியேஷன், அவங்க சொல்லக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மோஸ்ட்லி மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பயாலஜிக்கல் கிராஜுவேட்ஸையாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அது கேட்டுட்டு அதை அப்படியே அந்த லெட்டர் ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதில் நம்ம டைப் பண்ணணும். ஸோ இதுதான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ பேஷண்ட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். இது நான் ஒரு காலத்தில் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து ஒரு டியூட்டராக ஒரு நர்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் புதுக்கோட்டையிலே வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி அப்போ வந்து செம வாண்டடாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் டிப்ளமோ முடிச்சுட்டு போன கையோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு திருச்சியிலே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கிண்டியில் இருக்குது. அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. திருச்சி பிரான்ச் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்து நான் அங்கே ஒர்க் பண்ணேன்.
2011லேருந்து 21 வரைக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனியாக இருக்கணும், எந்த கம்பெனியில் போனாலும் 2 விதமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. யாருன்னா யூகே ஹாஸ்பிட்டல், அப்புறம் யூஎஸ் ஹாஸ்பிட்டல். அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த டாக்டர்ஸ் கிளைண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் டாக்டர்ஸ் கிளைண்ட்டாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 2 ஃபைல்ஸ் தான் மாறி மாறி வரும். இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் இருந்துச்சு. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருந்தாங்க. ஸோ டெல்லியில் அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, சென்னை பிரான்ச்சு, அப்புறம் திருச்சி பிரான்ச்சு. அப்போ எங்கள் கம்பெனியை பொறுத்த மட்டும் 2 இயர்ஸ் கம்பல்சரி அங்கே ஒர்க் பண்ணணும். ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணோம். நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும். நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு குழந்தைங்க ட்வின்ஸ் பறக்கிற வரைக்குமே நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் 7 இயர்ஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிஃபோர் கொரோனாவே நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் ரூல்ஸ். கம்பல்சரி அந்த 2 வருஷம் அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம பழகணும். யாரோட உதவியும் இல்லாமல் அந்த ஃபைல்ஸை நம்ம டெய்லி பிக் பண்ணி அடித்து நம்ம 90% மேலே அக்யூரசி கொடுக்கணும். அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். ஸோ எப்படி சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 நிமிஷம் ஆடியோ ஃபைலை நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிமிஷ கணக்கில் பார்ப்பாங்க. 1 நிமிஷம் ஆடியோ டாக்டர்ஸ் பேசுகிற அந்த ஆடியோவை 1 நிமிஷத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் 60 நிமிஷமாவது அடிக்கணும். இப்போ ஒரு ஃபைல் வந்து ஒரு டாக்டர் 5 நிமிஷம் பேசியிருப்பாங்க, ஒரு டாக்டர் 1 நிமிஷம் பேசியிருப்பார், சில டாக்டர் 20 மினிட்ஸ் பேசுவாங்க, 8 மினிட்ஸ் பேசுவாங்க. ஸோ அந்த ஆடியோ ஃபைலோட மினிட்ஸ் வேறுபடும். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளால் மினிமம் 60 நிமிஷமாவது கண்டிப்பாக அடிக்கணும். அது வந்து எத்தனை ஃபைலானாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் 1 நிமிஷம் இருக்குன்னா 1 நிமிஷம் மாதிரியே 60 ஃபைலும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபைல் 5 நிமிஷம் ஃபைலும் இருக்கும். அது வந்து நமக்கு கணக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 60 நிமிஷம் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு சேலரி 900 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும். நிமிஷ கணக்குலையும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் லைன்ஸ் பார்ப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் 1 நிமிஷம் வந்து நீங்கள் ஒரு ஃபைல் அடித்து கொடுக்குறீங்கன்னா அது 10 லைன் கணக்கு வைப்பாங்க. ஒரு லைனுக்கு வந்து 1.25 ரூபா, ஒரு லைனுக்கு 2 ரூபா அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 650 லைன் அடிச்சிங்கன்னா 1300 வரும். அந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா லைன் கணக்கும் வைப்பாங்க, நிமிஷ கணக்கும் வைப்பாங்க. ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஒன்று தான். அது நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியை பொறுத்து மாறும். ஸோ இப்படி தான் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணாலும் அதே சம்பளம் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் ஒரே சம்பளம் தான். கொஞ்ச நாள் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம நெட்டு வந்து நம்மளோட நம்மளோட ஏசி அப்படி சிஸ்டம் நமக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு அங்கே எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு கிடையாது இல்லையா. அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு கொஞ்சம் சேலரி கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கும் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரே சேலரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனோட சேலரி. இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய சேலரி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட நேம் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து கம்பெனி நேம் சொல்லலை. ஆனால் நிறைய கம்பெனிஸ் கோயம்புத்தூரில், பெங்களூரில், சென்னையில், ஸோ இந்த 3 சிட்டிஸ்லேயுமே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன கம்பெனிஸ் சென்னையில் இருக்குது. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனிஸ் சென்னை, திருச்சி, இல்லை கோயம்புத்தூர், பெங்களூரில் இருக்குங்கிறத டீட்டெயில் மட்டும் நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆன்லைன்லேயே மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிங்கன்னா நிறைய ஃப்ராடு கம்பெனிஸ் இருக்கும். அவன் உங்ககிட்ட ஒர்க் கொடுத்து நீங்கள் ஒர்க் செஞ்சு கொடுப்பீங்க, ஆனால் காசு வராது. நீங்கள் ப்ராப்பராக மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் சம்பாதிக்கணும்னா பெஸ்ட்டு கம்பெனிஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக நேராக போய் இன்டர்வியூ போய் அங்கே ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணி அங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதெல்லாமே பார்த்துட்டு, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பட்சத்தில், சேலரி ஒத்து போகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வர்றது தான் பெட்டர். நீங்கள் சர்ச் பண்ணுறப்பவே பெஸ்ட்டு கம்பெனிஸ்ன்னு போட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதை போய் நேராக பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆன்லைன் ஜாபாக மாதிரி வரும். ஆன்லைன் ஜாபை நம்பாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதை வந்து நான் மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். நிறைய ஆன்லைன் ஜாப் கம்பெனிஸ், மெடிக்கல் ஜாப் இது நிறைய இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம், எல்லா டீட்டெயிலும் ஆன்லைன்லேயே பேசிக்கலாம்னு சொல்லி எல்லாமே ஆசை வார்த்தை சொல்லுவாங்க, சம்பளமே வராது. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் நேராக போயிட்டு அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே வேலை பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.
ஆன்லைனில் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. கம்பெனி சைடு போயிட்டு அங்கேருந்து போங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி நிறைய பேர் கேட்டதுனால நான் எப்படி ஒர்க் பண்ணேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் வந்து எப்பப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ லைவ் இப்போ நான் வர ஆரம்பிச்சிட்டேன். எப்பப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ லைவ் வரதை பற்றின கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் டெய்லி உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸை கேளுங்க. நம்ம டைரெக்டாக பேசலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.